வணக்கம். நான் மகேந்திரன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். இந்த வீடியோவில் இன்ஜினியரிங்கோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏன் இந்த வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ +2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு இருக்கிற மாணவர்களுக்காகவும் இந்த வீடியோ அவங்களோட புரிதலுக்காக தான். இப்போது இன்ஜினியரிங் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் தயாராகிற பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களையுமே இன்ஜினியரோட தாட் எண்ணங்கள் இல்லாமல் உருவானது கிடையாது. எப்படின்னா, இந்த டெக்ஸ்டைல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதில் இன்ஜினியரிங் இருக்குது. மெஷின் மூலமாக ரெடி பண்ணுறாங்க. அதே மாதிரி பென் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும், பேப்பர் எடுத்துக்கிட்டாலும் சரி, பெரிய பெரிய மெஷின்ஸ், ராக்கெட் முதற்கொண்டு நம்ம யூஸ் பண்ணுற வாகனங்கள், வெஹிக்கிள் முதற்கொண்டு எல்லாமே என்ஜினியரோட தாட்டு எண்ணங்கள் இல்லாமலும், அவங்களோட உழைப்பு, மேனுஃபேக்சரிங் மெத்தட் இல்லாமல் லாஜிஸ்டிக் கொண்டு வரது எல்லாமே இன்ஜினியரிங்கோட செயல்படுது தான். மருந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும், ஈவன் மெடிசன் ரிலேட்டடாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதில் டேப்லெட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு இன்ஜினியரிங் வேணும். அதே மாதிரி சிரஞ்ச் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஜினியரிங் டெக்னாலஜி வேணும். சரிங்களா? இது எல்லாமே என்ஜினியரோட தாட் ப்ராசஸ் இல்லாமல் உருவானது கிடையாது. எல்லாமே என்ஜினியரால் தான் முடியுது. அப்போது இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய என்ஜினியரிங்கை நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. அதனால் நம்ம அது ரிலேட்டடாக எந்த ஃபீல்டு நமக்கு சூட்டபிள் ஆகும், நமக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும். பிடிச்சிட்டு அந்த விஷயத்தில் நம்மளோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபோக்கஸ்டாக இருந்தோம்னா 100% அந்த இன்ஜினியரிங் ஃபீல்டில் நல்ல சக்ஸஸ் ஆக முடியும். நல்ல ஒரு லைஃப் நமக்கு கிடைக்கும். அதனால் இன்ஜினியரிங் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த ஃபீல்டு அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். அதில் ஃபோக்கஸ்டாக படிக்க ஆரம்பிங்க. அடுத்தடுத்து வர வீடியோவில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, எப்படி படிக்கணும், எப்படியெல்லாம் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது, ஒவ்வொரு இன்ஜினியரிங்கில் இருக்க ஒவ்வொரு டெக்னிக் எப்படி ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.